இவ்வளோ தடைகளை தாண்டி இன்னைக்கு வந்திருக்குன்னு நினைக்கும் போது எங்கள் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் செம்ம சந்தோஷம். அதுவும் இவ்வளோ பெரிய கூட்டம் FDFSக்கு மறுபடியும் வந்திருக்காங்க லீவ் போட்டு எல்லாரும் நினைக்கும் போது இன்னும் பெரிய சந்தோஷம். உள்ளே போய் பார்க்கும் போது தான் தெரியுது எவ்வளோ பெரிய கம்பேக் இந்த மூவி அப்படிங்கிறது. இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணதுக்கு இது ஒர்த் த வெயிட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆஸ் அ சூர்யா ஃபேன்னா நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சாயோட மியூசிக் வேற லெவல். சாய், ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ. எங்கள் அண்ணனை வந்து இப்படி காட்டினதுக்கு, எங்கள் அண்ணனோட ஃபைட்ஸை இன்னும் எலிவேட் பண்ணி காட்டினதுக்கு, கருப்பனே வந்து இறங்கின மாதிரி தான் எல்லாரும் உள்ள ஆடிக்கிட்டு இருந்தோம். அந்த வெறி அடங்கருக்கு இன்னும் 4-5 தடவை பார்த்தா கூட அடங்கன்னு தான் நினைக்கிறேன். கருப்பசாமியை கருப்புன்னு கூப்பிடாம என்னங்க வெள்ளசாமியை கூட செமையா இருந்துச்சுங்க. சாய் அபியங்கர் வந்து இந்த மாதிரி பாட்டும் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இந்த வைப்ல வந்து அவரு பண்ணி கேட்டது இல்லையா. இந்த படத்துல வந்து சாய் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கான்னு சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வேற லெவல்ல பண்ணியிருக்காரு சாய். அதான் சொல்றேன், சாய் மியூசிக்னாலதான் எல்லா சீன்ஸுமே எலிவேட் ஆயிருக்கீங்க. த்ரிஷா சூர்யா காம்போ வந்து இவ்வளவு நாள் கழிச்சு பாக்குறதுல வந்து வித்தியாசமா கியூட்டா இருந்துச்சு. செமையா நினைச்சிருந்தாங்க த்ரிஷா. அதுவும் இல்லாம RJB சூர்யா ஆப்போசிட் ரோல் காம்போவும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. RJB அண்ணா வந்து நடிக்கிறது சொல்ல வேணா, டைரக்ஷன் சொல்ல வேணா, எல்லாமே பக்கவா இருக்கும். அது எங்க சூர்யா அண்ணா கூட பண்ணும்போது இன்னும் வேற லெவல்ல இருந்தது. நிறைய ரெஃபரன்ஸ், நிறைய சர்ப்ரைசஸ் உள்ள இருக்கு. எல்லாரும் வந்து நேரில் விட்னஸ் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து நான் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் தேங்க்யூ. இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வெளியில அருள் வந்து ஆடுனீங்க. உள்ள அருள் வந்துச்சா? உள்ள பாத்தீங்களா நீங்க? அதை உள்ள வெளில வந்து நார்மலா அடிக்கிட்டு இருந்தோம். உள்ள கருப்பசாமி இறங்கிட்டாருல, உள்ள வந்து மஜாவா இருந்துச்சு. ஒரு செகண்ட் கூட சீட்ல உட்கார முடியல. எல்லாரும் முன்னாடி தான் நின்றுட்டு இருந்தோம். அதுவும் பாட்டுலாம் வெறித்தனமா இருந்துகிட்டு எல்லா பாட்டுக்கும் எந்த பாட்டுக்கும் உட்காந்துருக்க முடியல. எமோஷனல் சீன்ஸும் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. எல்லாமே நல்லா இருந்ததுங்க. வெள்ள வைப் கம்மியா இருந்ததுன்னு தான் நான் சொல்லணும். உள்ள போனே மச்சாவா இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ ஃபேன்களா இது ஒரு கம்பேக்ன்னு தான் சொல்லுவேன். எல்லாரும் வந்து பார்க்கலாம். நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு. நிறைய மற்ற ஃபேன்ஸும் வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்சஸ்லாம் இருக்கு. நான் இங்கே 4-5 தடவை பார்த்தாலும் நான் எல்லாம் வந்து அடங்க மாட்டேன். இப்போ வந்து ஃபுல்லாமே வைப் மோட்ல இருக்கு. இன்னும் வந்து நிறையா பார்க்கணும், இன்னும் உட்காந்து பார்க்கணுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. இன்னைக்கும் உள்ள படம் முடிச்சுட்டு பயங்கர எமோஷன் ஆயிட்டாரு. ரொம்ப நேரம் ஒரு 5 to 10 minutes அழுதாரு. நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் சாய் இப்படி பண்ணுவாரா, எல்லாரும் ட்ரோல் பண்ணாங்க. அந்த மாதிரி அது இல்லாம நல்லா பண்ணியிருக்காரு. த்ரிஷாக்கு என்னப்போ த்ரிஷா சூர்யா காம்போ நைஸ் தான். நான் பேரா வருவாங்கன்னு நினைச்சேன். பட் அது பேர் கிடையாது. அது உள்ள பார்த்தா தான் அவங்களோட கான்செப்ட் என்னன்னு உங்களுக்கு புரியும். இல்ல, ஸ்கோப் இருக்கு. த்ரிஷானாலே நிறைய கேரக்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. த்ரிஷானால சூர்யா நிறைய பிளே பண்ணியிருப்பாரு உள்ள. ஓவரால் சூப்பர் மாஸ் தான். கம்பேக் தான். சூர்யாக்கு ஒரு பெரிய கம்பேக் மூவி தான். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். சிட்டி வில்லேஜ்னு சொல்ல முடியாது. காமனா இல்ல, வில்லேஜஸ் இருக்காது. வில்லேஜஸ்ன்னு சொல்ல முடியாது. மொத்தம் ஊர்ல எப்படி இருக்கணும் அந்த கோர்ட்டை வச்சு எடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு மேம் ஆக்டிங்? சூர்யாவோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா, கோர்ட்டுக்கு வர்றவங்க ஏமாந்து போகக்கூடாது, நியாயம் கேட்டு வரவங்க ஏமாந்து போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல எடுத்திருக்காங்க. ஆனா இதுல கருப்பசாமியையும் காட்டிருக்காங்கல்ல, சாமி கான்செப்டா இருக்கா இல்ல சட்டம்? சாமி மூலமா வந்து சட்டத்தை சொல்றாங்க. நம்புற மாதிரி இருக்காங்க அது கான்செப்ட். இல்லைன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, கிரிஞ்சா இருக்கு படம். இல்லை, கிரிஞ்செல்லாம் கிடையாது. நான் உண்மையாக சொல்றேன். நான் வந்து டைஹார்ட் ஃபேன், சூர்யாவோட ஃபேன். எல்லாரும் வச்சு ஓட்டுனாங்க தான். ரெட்ரோலையோ கங்குவாலையோ எல்லாரும் வச்சு ஓட்டுனாங்க தான். அப்பெல்லாம் என்னால் எதுவுமே பேச முடியாது. நான் ஃபேனாக வந்துட்டு நான் எவ்வளோ வேணாலும் பேசுவேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு பேசுவேன். ஆனால் இந்த டைம் யாருமே இப்படி பேச விட மாட்டாங்க, பேசவும் முடியாது அவங்களால. ஏன்னா அவ்வளோ பெரிய கம்பேக் கொடுத்துருக்காரு. கருப்பண்ணோட வியூல எல்லாம் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு இந்த லுக் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சாங்ஸ் நாங்கள் பண்ணியிருக்காரு. எல்லா இதுக்கு முன்னாடி
ஜென்சி கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நிறைய பார்த்துருப்பீங்க. பட் ஃபோக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. சாய் அப்படிங்கிற ஏதாச்சும் கேமியோ வராரா? இல்லை அவர்ல இல்ல இது ஜென்சிக்கு சூப்பராக பிடிக்கும். நான் அதை சொல்கிறேன், நான் வந்து விஜய் ஃபேன் தான், விஜய் அண்ணா ஃபேன் தான். பட் எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. சூர்யா அண்ணா எப்படி ஒரு கேரக்டர் பண்ணுறது செம்மையாக வந்து பண்ணியிருந்தாரு. விஜய்க்கான அது தளபதிக்கான ரெஃபரன்ஸ் இருக்கா? இருக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். மூவிக்கான ரெஃபரன்ஸ் என்ன யாரெல்லாம் கேமியோ? சுவாசிக்கு எப்படி பண்ணுங்க? சுவாசிக்க நல்லா பண்ணிருக்காங்க. ஆப்போசிட் வில்லி கேரக்டர் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பட் சூப்பராக அவங்க கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஆஜி பாலாஜி நான் கூட வரப்போ அந்த ஒரு சாங் வரும், சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆமா, ஒரு சீன் வரல, இப்பதான் கேட்டாங்க, எனக்கு தெரியல. அவர் சீன் வரல. ஒரு சீன் மட்டும் வரான்றாரு அவர் சீன் வரல, நான் பார்த்த வரைக்கும் வரல. எங்க வந்து தெரியல, எனக்கு தெரியல. எல்லாத்தையும் ஒரு சீன் வரான்னு சொல்லிருக்காரு. அப்படியா? மேபி நான் நோட் பண்ணாம இருப்பேன். வந்தா நல்லது, அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுல. சாய் எப்படி மியூசிக்? சூப்பரா பண்ணிருக்காரு. கரெக்டா பிளேஸ் பண்ணிருக்காரு. ஃபோக் அவர் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே ஜென்சி கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணிருக்காரு. ஃபோக் சூப்பரா ப்ளே பண்ணிருக்காரு. ஒரு நல்ல மியூசிக் சூர்யானா வச்சு நல்லா யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சூர்யானாவை நம்ம அப்படி ஒரு ஜேர்னல்ல பார்த்துருக்க மாட்டோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி காமிச்சிருக்காரு. அதுவுமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா காமிச்சிருக்காரு. யாரும் எந்த ஒரு நெகட்டிவ் இதுவும் சொல்லாத மாதிரி காமிச்சிருக்காரு. எல்லாருக்குமே கண்டிப்பா அவங்க சப்போர்ட்டிங் கேரக்டர் வராங்க. பட் அதுக்கான இதுவும் கரெக்டா அவங்க ரோல் பண்ணிருக்காங்க, நீட்டா பண்ணிருக்காங்க. சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் அவங்க பண்ணிருக்காங்க. ஓவரால் சீரியஸா சூப்பரா இருக்கு. சூர்யானா ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, மத்த ஃபேன்ஸுமே கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஒரு மாதிரி கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் தான். நீங்க கண்டிப்பா பார்த்தா உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். தியேட்டர்ல பார்த்தா தான் அது ஃபீல் ஆகும். வந்துச்சு. ரெண்டு பேரும் இங்கே கொஞ்சம் ஆடிட்டு இருந்தா. ஆனா சீரியஸா வருதா? நான் வருது சென்ஸ் எப்படி சொல்றது, ஒரு மாதிரி நல்ல மூமெண்டா இருக்கு. அதெல்லாம் வைப். ஆமா, செம்மையா இருக்கு வைப். எப்பயாவது தானே கிடைக்கணும். அதனால வந்து சூப்பரா இருக்கு. செம்மையா என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருமே போய் பார்த்து கடவுளோட அருள் பெற்று வாங்க. எல்லாரும் கருப்புசாமி அருள் வரும் உங்க எல்லாருக்கும். செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. நிறைய சின்ன சின்ன ரெஃபரன்சஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணிருக்காரு. சூப்பரா இருக்கு. அது வந்து அந்த தியேட்டர்ல பார்க்கும்போது நமக்கு அந்த இது சூப்பரா இருக்கும். த்ரிஷா அண்ட் சூர்யா கம்பேர் அப்புறம் இது நல்லா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. த்ரிஷாவோட ரோல் எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. நான் கூட நினைச்சேன் த்ரிஷாக்கு ரோல்ஸ் பெருசா இருக்காருன்னு நினைச்சேன். பட் சூப்பரா பண்ணிருக்காங்க த்ரிஷா. வில்லேஜ் கேரக்டர் எப்படி அடாப்ட் ஆகுது சூர்யா? வில்லேஜ் கேரக்டர்னு விட இது வந்து சாமியோட கெட்டப்ன்றனால அது வந்து நீ பாருங்க, படம் பாருங்க, அப்பதான் தெரியும். வில்லேஜ் கெட்டப் மாதிரிலாம் இருக்காது. படம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. பிரிச்சிருக்காரு. சாய் வந்து வேற லெவலில் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே நம்ம யாருமே தெரியாது. இது வந்து ஐ திங்க் இதான் ஃபர்ஸ்ட் சைன் ஆகி அப்புறம் தான் டியூட் சைன் ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பரா இருக்கு. இப்படி சொல்ல முடியாது. ஆக்சுவலி ஹீரோ கருப்பசாமி, அவ்வளவுதான். இது வந்து சூர்யா ஆடியோ லான்ச்லேயே சொல்லிட்டாரு, ஹீரோ வந்து கருப்பசாமி. ஸோ நீங்க ஏதாவது படம் வந்து தியேட்டர்ல போய் பாருங்க. சூப்பரா இருக்கு. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழ் சினிமால ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படமா இது வந்து கண்டிப்பா அவருக்குமே ஒரு டைரக்டரா ஒரு நல்ல ஒரு கம்பேக்கான மூவியா தான் இருக்கும். மூக்குத்தி அம்மன்ல எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இதுல வந்து மாஸ் சீன்ஸ் பயங்கரமா பண்ணியிருக்காரு. இது நம்ம ஆஜய் பாலாஜிக்கிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா மூக்குத்தி அம்மன்ல வந்து ஹீரோ மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் இருக்காது இல்லையா, நயன்தாரா பிரசன்ஸ் இருந்தாலுமே அது அந்த மாஸ் மூமெண்ட்ஸ் இருக்காது. இதுல சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அவரு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே பண்ணியிருக்காரு. இல்ல இல்ல எல்லாருமே ஆடுனாங்க. இல்ல யாருன்னே நமக்கு தெரியல. பாட்டு வந்து நம்ம ஆடணும். ஆக்சுவலி சூர்யானாலே எல்லாருமே அருள் வந்த மாதிரி தான் ஆடுவோம். ஸோ சூர்யானா பார்த்தோன்னா எல்லாமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ரெட்ரோவே கம்பேக் தான் என்ன கேட்டிங்கன்னா. இந்த படம் ரெட்ரோவோட இன்னும் சூப்பரா இருக்கு. அடுத்த ஒரு லெவல்ல சூப்பரான படம் கண்ணு ரெண்டு செவந்திருச்சு சவப்பா, கார்மேகம் சூழ்ந்துருச்சு கருப்பா, சொர்க்க வாசல் திரை திறந்து ஊர் கூடி காத்திருக்கோம், நீ எப்ப வருவேன்னு சொல்லி காத்துட்டு இருந்த எங்களை சூர்யா ஒரு அன்பான ரசிகர்கள். நேற்று படம் ரிலீஸ் பண்ணாம ரொம்ப கஷ்டமா இருந்தது. இன்னைக்கு எல்லாம் தாண்டி உடைச்சிட்டு பல பிரச்சனைகள், எத்தனை பிரச்சனை சூர்யானா படம். ஒவ்வொரு படத்துக்கும் நீங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஏறி மிதிச்சுட்டு நெருப்பா புயலா கடலா அலையா வானத்துல இருக்கிற இடியா மின்னலா சூறாவளியா சுனாமியா வந்துட்டே இருப்பாரு. இவரோட பயணம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சூர்யானா வந்து
தமிழ் சினிமாவில் நம்பர் 1 இடத்துக்கு வருவார். ஸோ ஆர்ஜே பாலாஜி சார் வந்து நீங்க என்ன கேரக்டர்? நான் கருப்பு வேடம் பண்ணியிருந்தேன். நீங்கள் போஸ்டரில் பார்த்துருப்பீங்க. போஸ்டரில் பின்னாடி கருப்பு சாமி வேஷம் போட்டிருந்தாங்களா, அவங்களுக்கு கூட நான் தான் கருப்பு மேக்கப் போட்டிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் வந்து டே நைட் ஷூட்டு. நைட்டெல்லாம் தூக்கம் இருக்காது. ஒரு 2 மணி நேரம் தான் எங்களுக்கு டைமே கிடைக்கும். அந்த மாதிரி கோயம்புத்தூரில் ஷூட் எடுத்தாங்க. நான் சென்னையிலே வந்து கிளம்பிட்டேன். ஆத்தியா பிரின்சிபல் அந்த சாங்லேயும் ஆடினேன். அது நல்லா இருந்தது. ஸோ ஒவ்வொரு சீனும் அதான் நான் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஷெட் ஒர்க் ஆகுது, ஒவ்வொரு ஆர்ட் ஒர்க் ஆகுது, ஒவ்வொரு விஷயமும் வந்து அப்படியே செதுக்கி தேட்டர் மக்கள் எப்படி ரசிக்கிறாங்க? தியேட்டரில் மக்கள் எப்படி ரசிக்கிறாங்கன்னு நான் சொல்கிறதுன்னா, ஒரு திருவிழா நீங்கள் மதுரையில் ஆடியோ லான்ச் நடந்தது, சித்திரை திருவிழாவுக்கு எவ்வளோ கூட்டம் வரும், அந்த மாதிரியான ஒரு கூட்டம் இனிமேல் ஒவ்வொரு தேட்டர்லையும் வரப்போகுது. ஏன்னா கருப்பன் இறங்குனது மதுரையில் தான் ஆடியோ லான்ச்சில். அங்கே இறங்கினாரு, அன்னியிலேருந்து திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கும் திருவிழா தான். நீங்களும் வந்திருக்கீங்க. கருப்பனுடைய அருள் உங்களுக்கும் கிடைக்கும், எல்லாத்துக்கும் கிடைக்கும். எல்லாத்துக்கும் தரமான ஒரு சிறப்பான ஒரு ட்ரீட் வந்து கருப்பு மூவியில் நீங்கள் பார்க்கலாம். நன்றி. மேடம் வந்து பார்த்தாரு. நான் ஒரு ஆடியோ லான்ச்சில் வா கருப்புன்னு என்னோட போஸ்டர் கூட ரிலீஸ் பண்ணிட்டாரு. இன்ஸ்டாகிராமில் என்னோட நேம் வந்து கோவை கணாசக்தி. யூடியூப்பில் வந்துட்டு வா கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு கோவை கணாசக்தின்னு அடிச்சுன்னா என்னோட சாங் வரும். சப்போர்ட் பண்ணுங்க. கருப்புசாமியோட ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா